தமிழக வெற்றி கழகம் கொடி சர்ச்சை. விஜய்க்கு செக் வைத்த முக்குலத்தோர் புலிகள் கட்சி தலைவர் சரவணதேவர். சமீபத்தில் நடிகர் விஜய் கட்சி தொடங்கி கொடியையும் அறிவித்தார். அதில் பல்வேறு சர்ச்சை எழுந்துள்ளது. இருப்பினும் அந்த கொடியில் சிவப்பு மஞ்சள் சிவப்பு இருப்பதால் வெள்ளாளர் முன்னேற்ற கழக தலைவர் அண்ணா சரவணன் எங்கள் சமுதாய கொடிய விஜய் கட்சி பயன்படுத்தக்கூடாது என அறிவிப்பு விடுத்துள்ளார். இதையடுத்து முக்குலத்தோர் புலிகள் கட்சி தலைவர் சரவணதேவர் செய்தியாளர்கள் சந்திப்பில் இப்ப விஜய் கட்சி கொடியும் வெள்ளாளர் முன்னேற்ற கழக ஒரே மாதிரியான கலர். விஜய் கொடியில் யானை, இவங்க கொடியில் புலி இருக்கு. ஆனால் வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் அவங்க சமுதாய ஊர்களிலும் கிராமத்தில் கொண்டு போய் சேர்க்க எவ்வளவு கஷ்டப்பட்டு சேர்த்திருப்பார்கள். விஜய் படத்தில்தான் ஆங்கில கதையிருந்து ஹிந்தி கதையிருந்து திருடி அந்த படங்களை காப்பி பண்ணி நடிக்கவிருக்கும் விஜய். வேற எந்த கட்சி அமைப்பு கொடிய பயன்படுத்தாமல் சொந்தமாக கூட ஒரு கட்சி கொடிய அறிமுகம் செய்ய முடியல. இது சம்பந்தமாக வெள்ளாளர் முன்னேற்ற கழக சார்பில் விஜய்க்கு நோட்டீஸ் அனுப்பியிருந்தார்கள். ஆனால் எந்த ஒரு பதில் வரவில்லை. இதனால் அமைப்பின் சார்பில் நீதிமன்றங்களுக்கு செல்ல திட்டமிட்டுள்ளனர். இது போன்ற நடிகர்கள் தமிழகத்தில் இருக்கின்றன. அமைப்புகளின் கொடிய பயன்படுத்தினால் பல பிரச்சனைகள் வளரும். பதில் நோட்டீஸ் அனுப்பாத விஜய் நீங்கள் கட்சி ஆரம்பித்து என்ன பண்ண போறீங்க? பதில் சொல்ல தயாராக இல்லாத விஜய் தமிழகத்தில் 10 வருடமாக நடத்துகின்ற கட்சி கொடிய பயன்படுத்த கூடாது. வெள்ளாளர் முன்னேற்ற கழக நீதிமன்றங்களுக்கு செல்லும் சரியான தீர்ப்பு வரவில்லை என்றால் அவர்களோடு சேர்ந்து விஜய்க்கு எதிராக முக்குலத்தோர் புலிகள் கட்சி போராட்டம் நடத்தப்போவதாக பேட்டியளித்தார். நான் முக்குலத்தோர் புலிகள் கட்சியோட நிறுவனராக இருக்கேன். இப்போ என்ன சம்மந்தமாக உங்களை நான் இது பண்ணியிருக்கேன்னா, வெள்ளாளர் முன்னேற்ற கொடியை விஜய் பயன்படுத்துகிறாருங்கிறது என்னோட குற்றச்சாட்டு. இந்த கொடியை பாருங்கள், இதே கலரில் தான் இருக்கும். விஜய் இப்போ வச்சுருக்கு, விஜய் ஆரம்பிச்சிருக்க கட்சியோட கொடியும் இதே மாதிரி தான் இருக்கும். இது ரெண்டுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. அதில் புலி இருக்குது, அதில் யானை போட்டிருக்காங்க. இதை கிராமங்களில் இந்த வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் அந்த கொடியை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு, இந்த கலரை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் எவ்வளோ இன்னல்களை எவ்வளோ பிரச்சனைகளை சந்தித்து அவங்க எல்லா கிராமங்களையும் சென்றடைஞ்சிருப்பாங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இது ஒரு ஸ்டாரு விஜய்ங்கிறதுனால படத்தில் தான் அடுத்த கதை ஆங்கில கதையிலேருந்து ஹிந்தி கதையிலேருந்து திருடி அதில் நடிக்கிற விஜய் ஒரு கொடியை கூட சொந்த கட்சிக்கு ஒரு கொடியை கூட சொந்த சிந்தனையில் கொண்டாடாமல் இன்னும் ஒரு கட்சி பயன்படுத்துறது எந்த விதத்தில் நியாயம்? இது சம்பந்தமாக வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் விஜய்க்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. அந்த நோட்டீஸுக்கு எந்த ரிப்ளையும் விஜய் தரப்புலேருந்து இது வரைக்கும் வரல. இப்போ இது கோர்ட்டை நாட போகிறாங்க. அதுக்கு என்ன தீர்வு கிடைக்குங்கிறத நம்ம பார்ப்போம். இதே போல் எல்லா நடிகரும் அதான் செய்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு 8 வருஷம் 10 வருஷம் அந்த கட்சியில ஆரம்பித்து அவங்க கஷ்டப்பட்டு அந்த கொடிகளை ஒவ்வொரு கிராமங்களோட சேர்க்கிறப்ப அந்த கலரை இந்தமாரி வர்ற நடிகர்கள் ஈஸியாக எடுத்துக்கிறாங்க. அதை கேட்க ஆள் இல்லாமல் போயிட்டு நினைக்கிறாங்க. யாரும் கேட்க முடியாதுங்கிற ஒரு அகங்காரம் தான் நினைக்கிறேன். ஏன்னா நோட்டீஸ் கொடுத்ததுக்கு ரிப்ளையே கொடுக்க முடியாத விஜய் அரசியலில் என்ன தெரிஞ்சு மக்களுக்கு நீங்கள் சாதனை பண்ண போகிறீங்க? அப்போ இதே ஈயடிச்சாங்காப்பி செய்கிற நீங்கள் இதுலேயே ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு உண்மை நம்பகத்தன்மை இல்லாத ஒரு விஜய் இந்த மக்களுக்கு நீங்கள் அரசியலுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கிறது தான் என்னோட கேள்வி. நீங்கள் அரசியலுக்கு வாங்க, மக்களுக்கு செய்யுங்க, அதை பற்றியெல்லாம் நம்ம ஒன்றும் சொல்ல, யாரும் அரசியலுக்கு வரக்கூடாதுலாம் நம்ம சொல்லவே இல்லை, வரவேற்கிறோம். ஆனால் இந்தமாரி திருட்டுத்தனமான வேலைகளை அடுத்தவன் யூஸ் பண்ணுற அந்த கொடியை நீங்கள் அபகாரம் பண்ணுறது எந்த விதத்தில் நியாயம்? இது சட்டப்படி நம்ம போகிறோம். கோர்ட்டுக்கு வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் போயிருக்காங்க. அதுக்கு என்ன தீர்ப்பு வருதுன்னு பார்ப்போம். இதில் சரியான தீர்ப்பு நியாயமாக நம்மளுக்கு கிடைக்கல அப்படிங்கிறப்ப விஜய் தரப்பு இதுக்கு கொஞ்சம் கூட கட்டுப்படல அப்படின்னாக்கா வெள்ளாளர் முன்னேற்ற சங்கமும் முக்குலத்து புலிகள் கட்சியுமே இணைஞ்சு விஜய் வீடை முற்றுகை பண்ணுவோங்கிறத நான் இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். இது சும்மா சொல்லணுங்கிறதுக்கு இல்லை, கண்டிப்பாக இதை செய்வோம். விஜய் இதுக்கு சரியான ரிப்ளை பண்ணணும். வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் சொல்கிற கோரிக்கைகளை ஏற்று அவங்க கட்சி கொடி கலரை மாற்றணுங்கிறத நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். சம்பந்தமாக வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் கோர்ட்டு நாட இருக்காங்க. அதில் என்ன ரிப்ளை வருதுங்கிறத பார்த்து எங்களோட போராட்டங்கள் இருக்குங்கிறத நான் அந்த நேரத்தை தெரிவிக்கிறேன்.